இரவுல போறத நீங்களும் இரவுல பாருங்க, தயவு செஞ்சு பகல்ல பாக்காதீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து யாருமே தூங்கவில்லை நைட்ல. கனவுல வந்து சாமி சாமியை கொண்டு போய் ஊர்ல வச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் ஊர்ல வந்து யாருமே தூங்கவில்லை. அந்த மலையோட பார்த்தா என்னாச்சு? அட்டையா சொல்றது இல்லையா? இந்நேரம் கையில வச்சிருந்த இது எப்படி இருக்கு பாருங்க. என்ன அது? என்ன அட்டை தானே இது? சிரிச்ச முகம் இல்ல, ஏதோ சிந்தனையோட இருக்க மாதிரி. எனக்கும் அப்படிதான் தெரியுது. முருகருடைய முகம் பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு ஹாய், அன்பு தானே எல்லாம் செய்து நேயல் கொண்டோம். நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்? மணி வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக 7 மணி ஆகுதுங்க. நம்ம காலையில் கிளம்பணும். அதுவும் அந்த மலை மேலே இருக்கிற அந்த முருகரை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 7.5 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து பயணித்து இங்கே வந்திருக்கிறோம். ஒரு தம்பியின் அழைப்பதுனால. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து முருகர் வந்து எந்த விதமான மேற்கூரையும் இல்லாமல் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலே வச்சு வழிபட்டு இருக்காங்க. ஊரே வச்சு வழிபடுறாங்க. அது வந்து ஒரு வனத்துறை சம்மந்தப்பட்டது. ஆனால் ஊர் மக்களுக்கு பொதுவான ஒரு கோவில். அனைத்து அனுமதிகளும் இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே மேற்கூரை இல்லாமல் எல்லா விசேஷங்களும் அந்த கோவிலில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. அந்த கோவிலில் நம்மளால் எதுவும் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். அப்படி முடிஞ்சது அப்படின்னா உடனேயே இந்த மாதம் முடியறதுக்குள்ளேயே அவருக்கு ஒரு மேற்கூரை அமைக்க போகிறோம். அதுக்கு தான் மேலே போக போகிறோம். வாங்க. தம்பி பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி. இவர் தகவல் கொடுத்து தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். பூங்கோலம்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் மாவட்டம். சரிங்களா? வேலூர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குமா? தாராளமாக இருக்கும். திருப்பத்தூர் மாவட்டம் பூங்குளங்கிற இடத்துக்கு. அதான் அந்த மலை மேலே தான் நம்ம வந்து ஏற போகிறோம். என்ன இரவில் ஏறுறேன்னு பார்க்காதீங்க. 2 மாதம் எடுத்து எனக்கு அவர் தகவல் கொடுத்து பல முறை நம்ம திருவண்ணாமலை, வேலூர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு போகிறோம். ஆனால் இறைவன் வந்து நம்மளை இரவில் தான் அழைக்கிறாருன்னா இரவுலேயே பார்த்துருவோம். அவருக்கு என்ன தேவையோ அது அவர் மூலயமாவே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் பண்ண முடியுமா, அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்குறாரான்னு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அதனுடைய காணொலி தான் இப்போ வந்து தொடர்ந்து நடக்க போகுது. ஒரு மூலயமா தான் வந்துருங்க. கிட்டத்தட்ட 2 மாதமாக இருக்குமா தகவல் கொடுத்து. அதனால தான் நீங்கள் இரவாக இருந்தாலும் பரவாயில்ல ஏறி பார்த்துருவோன்னு வந்துட்டோம். ஏன்னா காலையில் இன்னொரு சாமி அழைப்பு கொடுத்துருக்காரு. அதனால போமா ரொம்ப அழகான லைட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பாதை எது இந்த மாதிரி இருக்குமா இல்லை நெடுங்குத்தா இருக்குமா தம்பி? இல்லை எந்த பாதையாக இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா வழுக்குமா என்னன்னு இல்லை. முள்ளு இல்லைன்னா செருப்பு எங்கே கழட்டி போட்டுட்டேன் நானே. நான் போட்டேன் இதை வந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணுற காடு தான். காடு தாண்டி தான் பாருங்க அந்த மலை. ஆனால் அந்த மலையில் அப்படியே மேலே போகணும். ஏன் யாரும் எதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்குறாங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சர்வீஸ் இருக்கு. அதுக்கு 5 ஏக்கர் அது மேலே பட்டா இருக்கு. சரி, அந்த லைட்டு இங்கே கொடு. அது எது இதாக இருக்கும்? 5 ஏக்கர் அது மேலே பட்டா இருக்கு. கீழேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 13 அடி வழி பட்டா இருக்கு. கீழேருந்து 13 அடி வழி இருக்கு பட்டா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் பட்டா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கிளியராக தெரியல. ஏண்டா இரவுல மலை ஏறி இருக்க? இரவுல மலை ஏறினது இல்லை. எதுவும் சாதாரண கிட்ட கரடி இரடி இருக்குமா பாருங்க. அங்கே போகிறோங்க நம்ம. அது கூட சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க அந்த மலை உச்சி. அந்த மலை உச்சிக்கு போகிறோம். இதுதான் பாதை. அங்கே பாருங்க. இதுக்கு மேலே பாதை எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த பாதை வழியாக தான் மேலே இருக்கிற முருகனை போய் பார்க்க போகிறோம். அதுவும் 200 வருஷமாக சரியான ஒரு பராமரிப்பு இல்லை. ஆனால் மக்கள் ஆர்வம் கொண்டு வணங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான அந்த ஒரு பூஜைகள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் மேலே வந்து பார்த்திங்கன்னா மேற்கூரை இல்லாமல் கித்தி நாளைக்கோ சரியான வழி இல்லாமல் இருக்கு. ஆமாம் ஆமாம், கரெக்டாக அவருடைய நாள் அன்னைக்கு அவரை பார்க்க வந்திருக்கோம். தெரியுதா அந்த இடம்? நீ ஸ்பாட் பண்ணுற இடம் தெரியுது எனக்கு. இப்போ நான் ஸ்பாட் பண்ணுறேன். இங்கேருந்து பாரு அந்த இடம். அந்த இடம் நான் ஸ்பாட் பண்ணுறேன் பாரு. அந்த இடம் இது நல்லா ஷார்ப்பாக தெரியுது. நல்லா அது நல்லா இருக்கு. நம்மளை கூட்டு வந்தது இதோ வரட்டும். நீ பொறுமையாக வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை. போங்க. இது ஃபுல்லாக நம்ம இடம். இது ஃபுல்லாக இங்கேருந்து நம்ம வீட்டு வரைக்கும் நம்ம இங்கேருந்து உங்கள் வீடு இருக்குங்க. அப்போ நீங்கள் தான் முதல்ல பாதை கொடுக்கணும். சாமிக்கு போகிறதுக்கு. இது
பட்டா கிடையாது. இது வந்து வேற இடம். நம்ம சீக்கிரம் போனதுக்காக அதுக்கு வேற வழி இருக்கு. வேற வழி இருக்கு. சீக்கிரம் போகிறதுக்கு இதில் போகிறோம். இதில் நார்மலாக போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரம் போனாலும்னாலே ஒரு ஏறுறோம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு போகணும். சரி, நிற்காம போகணுமாண்டா? நிற்காம போனால் அரை மணி நேரத்தில் போயிடலாமா? அங்கே பாருங்க, அந்த மலை மேலே தான் போய் போகிறோம். தெரியுதா மலை? தெரியுது. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு தெரியும். ரொம்ப இருக்குது. அதில் நான் ஸ்பாட் பண்ணாலும் சின்னதாக ஸ்பாட் பண்ணால் ஓகே. அந்த இடத்துட்ட இந்த இடம் பாருங்க, நல்லா மலைக்கு கீழே நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு என்னென்ன விதைக்கிறீங்க? வாழை செடி போடுவோம், நெல் போடுவோம். நெல்லும் போடுறீங்களா? நெல்லும் போடுவோம். கடலக்காய், பாவக்காய், பீக்கங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே நம்ம பண்ணுவோம். இப்போ பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு தானே. இங்கேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 200 மீட்டர் நடந்துருக்கோம். இது ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நைட்டில் நிறையா இருக்குதா? அப்பா மழை பெஞ்சதுனால நல்லா அந்த புல்லே வழுக்குது. ஸ்பாட் எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை கீழே பார்த்துட்டு தான் வரேன். லைட்டை ஆஃப் பண்ணவே கூடாது. ஓகே 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 வாங்க. இதில் தான் போக போகிறோம். இதுதான் அந்த மலையடி பாதை. சீக்கிரம் போட்டுருக்கணும். முள் செடி முள்ளா இருக்குடா. அதெல்லாம் தொப்பி பார்த்துறோம். தொப்பி போட்டுருக்கனால கண்ணில் ஊத்தாதுன்னு நினைக்கிறேன். பார்த்து போங்க தம்பி நீங்களும். ஓகே. கீழே தரம் இருக்குல்ல, அதுதான் ஃபாரஸ்ட்டு. இது வந்து ஈஸ்ட் ஃபாரஸ்ட்டு. புதுவிதமான அனுபவம் இரவு நேரத்தில் மலை ஏறுவது. அது முருகனுக்காகங்க, முருகனுக்காக ஏறிக்கிட்டு இருக்கோம். மலையை டச் பண்ணிட்டோமா? போயிட்டு இருக்கோம். கைலாசநாதர் மலை அளவுக்கு இல்லை. இன்னைக்கு அவனும் இன்னைக்கு பேண்டோட தான் ஏறுறான். பார்த்தோம், நான் கிளிக்க மாட்டான். இது பெரிய மலை இல்லைன்னு நினைக்கிறேன். பெரிய ஏறினா தான் தெரியும். மலை மேலே முருகர் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவர் என்ன சொன்னார்? வனப்பகுதியில் இருக்குன்னாரு. வனப்பகுதினா எப்படி இருக்கும்? நம்ம சமதளமாக நினச்சிக்கிட்டோம். அட்டை இரவாடிகள் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. முக்கால்வாசி உணவு சங்கிலி வந்து பார்த்தீங்கன்னா இரவில் தான் தொடங்கும். வேற எதுவும் பெரிய மிருகம் இல்லைல்ல? அப்படியே தான் இருக்கா? இல்லைங்க, இருக்கான்னு கேட்குறேன். ஜென்ரலாக கேட்டுக்குது. ஒரு நாள் போகிறது தான் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு. பார்த்து போ. நீ பார்த்து வா. ம், மழை பெஞ்சு ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. நல்லா இருக்கு. ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கு. ட்ரெக்கிங் தான். ஒவ்வொரு நிமிஷம் அப்படி அதில் தான் பார்த்து வரணும். என்ன எடுக்கிறேன் இது ஒன்றும் எடுக்க முடியாது. 1000 ரூபா பிடிச்சி இழுக்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை இந்த அவ்வளோதான். அதெல்லாம் குக்கி. ஒரு இரவுல நாளைக்கு கீர்த்திகையா? கிருத்திகை இன்னைக்கு தான். அதுவே தெரில பாருங்க. இன்னைக்கு தான் கீர்த்திகையா. அவர் தேடி போயிட்டு இருக்கோம். கீர்த்திகைக்கு யாரு சொந்தமானவர்? கீர்த்திகை நாளுக்கு இது யாருக்கு உகந்தானதுன்னா முருகனுக்கு தான் நினைக்கிறேன். முருகனுக்கு தான் கீர்த்திகை உகந்தது. இன்னைக்கு உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு இன்னைக்கு கீர்த்திகைன்னு தெரியாது. நாளைக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஆலமரம் முருகனுக்கு கூட நாளைக்கு சமைக்கிறது நினைச்சு இன்னைக்கு பணம் போட்டு விட்டோம். வடகுச்சேரிக்கு அந்த ஆலமரத்தில் இருப்பார், அரச மரத்தில் முருகன் அவருக்கு.
பரவாயில்ல, எதிர்பார்க்காத அன்னைக்கு தான் முருகர் கூப்பிட்றாரு. மறப்பேன் அந்த கீர்த்திகையை. நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். கடந்து வந்த பாதை. ஓகே, இங்கே பாருங்க, மலை ஏறின மாதிரியே தெரில, ஆனால் ஏறி வந்தாச்சு. நீ ஆஃப் பண்ணுறப்ப லைட்டு தெரியும். தெரியுதா? சின்ன சின்ன அதுதான் சின்ன சின்னதாக தெரியுது. இங்கேருந்து தெரியுது. வீடு ஃபுல்லாக வீடு, அங்கங்கே கேப்பாக இருக்குது எல்லாத்தையும். அந்த இடத்துல இந்த இடம் இதுவே ஒரு ஆட்சி மாதிரி இருக்கு. பார்த்துப்போ, நல்லா குனிஞ்சு வாடா. போக போக அந்த இருட்டு மரம் மறைக்கிறதுனால அதிகமாகுது போய். இல்லை, பாறையோட இடுக்கு உள்ள போகிற மாதிரி இருக்கு. வரேன். ஏன் செய்து இதுக்கு மேற்கூரை எப்படி அமைக்கிறது பார்த்து. இது வழி கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம சீக்கிரம் போகிறதுக்கான வழி இல்லையா? இப்போ அதில் வந்து இதில் வாகனங்கள்லாம் வருமா? அது எவ்வளோ தூரம் ஆகும் போக? அது எவ்வளோ நேரம் ஆகும்? அதற்கான பாதையில் போக 1 மணி நேரம் ஆகுமா? இது வந்து 1/2 மணி நேரம் ஆகுன்ட்ருக்காங்க. மலை மேலே தான் இருக்குமோ? ஆனால் அது தெரியல. எப்பவும் மலை மேலே இருந்தால் ஒரு இது தெரியும், ஃபுல்லாக செடி மண்டி இருக்கிறதுனால மலை மேலே இருக்க மாதிரி தெரியல. ஏறுறப்ப தான் தெரியுது. தெரியுது தெரியுது. தெரியுதா? இப்போ தான் தெரியும். இருட்டு இப்போ போக போக இருட்டு ரொம்ப அதிகமாகுது. லைட் அடிக்கிறதுனால ஆளுக்கு இப்போ ஃப்ளாஷ் இருக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. மறைச்சோம் அப்படின்னா பயங்கர இருட்டு. இப்போ நான் மறைக்கிறேன் பாரு. நீ மர அப்படியே செல்லோட ஃப்ளாஷ் லைட்டு பின்னாடி வர லைட்டு. இப்போ இப்படி திருப்பி காட்டுறேன். அங்கே தெரியுது அந்த இருட்டு. அந்த இருட்டுக்குள்ளே தான் நாங்கள் நிற்கிறோம். இப்போ பார்த்து பார்த்து செடி. சவுண்டு கேட்குதுல்ல, சல 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 சலன்னு. இந்த வந்துட்டேன். அவர் அங்கே போய் லைட் அடிக்கிறதுனால நேராக ஒரு ரூட்டு தெரியுது, இல்லைன்னா அந்த ரூட்டே தெரியாது. நம்ம எப்பவுமே எந்த மலையேற்றம் போனாலும் எந்த காட்டு வழி பாதை போனாலும் அந்த ஊரை சேர்ந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப உதவியாக இருக்கும். தனியாக யாரும் பயணிக்க வேண்டாம், அதுவும் இரவு நேரத்தில் கட்டாயம். நீ மட்டும் ஏன் இரவு நேரத்தில் போகிறேன்னு கேட்காதீங்கன்னா எல்லா நேரத்துலையும் போகுது. எனக்கு நேரங்காலமே கிடையாது. என்ன காரணம்னு கேளுங்க. இதுக்கு ஒரு கதைட்டாக வந்தது. அதாவது இரவில் முருகனை பார்க்க மலையேற லேட்டாக வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. நம்ம செங்கம் மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் பைபாஸ், சரிங்களா, திருப்பத்தூர் வர பைபாஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காவடி, எக்கச்சக்கமான காவடி முருகனுக்கு. ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வண்டி நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு. வர முடியல. ஏன்னா எதுவுமே போக முடியாது, நடந்து கூட போக முடியாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரோட்டை கடந்து போயிட்டு இருந்தாங்க காவடி எடுத்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர். அப்போ கூட எனக்கு தோணலை இன்றைக்கி வந்து கீர்த்திகை அப்படின்ட்டு. நான் நாளைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கே 1 மணி நேரம் தாமதம் ஆகிடுச்சு. இவரை பார்க்க நான் 2 மாதம், இவர் எனக்கு அனுப்பி 2 மாதம் ஆகுது. 2 மாதமாக நான் வரவே இல்லைன்னா
வேறு கோயில்களை பார்த்து தாமதமாகி வரல. இன்றைக்கி என்னவாக இருந்தாலும் பார்த்துருன்னு வந்தேன். ரொம்ப ஈஸியாக வந்தேன். சரி பார்த்துடலாம், இவர் மலை மேலே இருக்குன்னு சொல்லலை. இப்போ வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, அதோ தெரியுது அந்த மலை மேலே ஒரு 2 கிலோமீட்டர் போனோம், அதான் போயிட்டுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி சிரமப்பட்டு போய் பார்த்தா தான் கடவுளை பார்த்த மாதிரியே இருக்குங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள், வாங்க போய் பார்ப்போம். நான் எங்கெல்லாம் ஈஸியாக இருக்குன்னு நினச்சிப்பாங்க. என்னங்க உங்களுக்கு அப்படி தெரியலையா? ரைட்டு லெஃப்ட் இருட்டுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பயங்கரமாக இருக்குல்ல. போகுது உள்ள இதெல்லாம் எப்படி மலை சைடு ஆகுது இதெல்லாம் பார்த்து. இல்லை இதெல்லாம் மாடாடு போகிற பாதை, கால்நடைகள் போகிற பாதை. அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோங்க பாருங்க. செடி மட்டும்தான் தெரியுது, மலையே தெரியலன்னு நினைக்காதீங்க. மலை உள்ளுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இப்போ இல்லை மலை மேலே ஏற்றம் நினைக்கிறேன். உள்ளே தான் இருக்கோம், மலைக்குள்ளே தான் இருக்குது. மலை மேலே இப்போ முருகனை நோக்கி போயிட்டுருக்கோம். ஏறி இப்படி இறங்குற மாதிரி இருக்குல்ல? இல்லை சமதளத்தில் போகிறோம். ம் மலை மேலே வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இரவில் யாரும் இந்த மாதிரி மலை ஏறி முருகனை பார்த்துருக்க மாட்டீங்க. அதுவும் கீர்த்திகை அன்னைக்கு அழைக்கிறாரு பாருங்க, வெறுங்கையோட. என்ன எடுத்துகிட்டு போக போகிறேன்னு தெரில அவருக்கு. போகிறப்ப அவருக்கு ஏதாவது பூ எடுத்துகிட்டு போகணும்டா. பறிச்சுக்கேன். கட்டாம்பூச்சா வெறுங்கையில் வந்தேன், அதுக்கு ஏதாவது பூ எடுத்துப்போம். மொத்தப்பையும் பிச்சா அழகாக இருக்காது, கொஞ்சம் இருக்கட்டும். பத்திரா சறுக்கி விடுது கீழே பாருங்க. அந்த இது கல் அதான் லைட்டாக கீழே அடிக்காமல் வச்சோம், சறுக்கி விடுது. தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எனக்கு நல்லா தான் இருக்குது. இல்லை நம்ம எங்கே ஏறுறதோ ஓடுறதுனால நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குடே. பார்த்துவோம். நாங்கள் இரவில் போகிறத நீங்களும் இரவில் பாருங்கள், தயவு செஞ்சு பகலில் பார்க்காதீங்க. ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, அந்த ஒரே அனுபவம் அனுபவிக்க முடியாது. இரவில் தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாருங்கள், முருகனை பார்த்துட்டும் நீங்கள் தூங்கலாம். ஸ்கூல் காலேஜா படிக்கிறப்ப தம்பி என்ன படிக்கிறீங்க? ஓகே கொஞ்சம் செங்குத்தா ஏறுற பாதை இதெல்லாம். ஆஹா என்ன ஒரு அகண்ட பாதையா? வந்துடும். புகை போதா வாயிலேருந்து? நல்லா போகுது. எனக்கு இந்த இதுலேருந்து போகுது, பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் மழை பெஞ்சது விதமாக அங்கேருந்து கிளம்புது. ஏன்டா பூக்கு கஞ்சப்படுற, நீ தான் வாங்கிட்டு வரல, இவ்வளோ பூ இருக்குது, பிச்சுட்டு போடாங்கிறாரு போல. அந்த மலையோட பார்த்தா என்னாச்சு? அட்டையா சொல்றது இல்லையா? இந்நேரம் கையில வச்சு இந்த வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க. என்ன அது? என்ன அட்டை தானே இது? காலெல்லாம் பார்த்து வைக்கணும். பார்த்தோன்னே காலில் ஏறிடுச்சா? நல்ல செருப்பு போட்டுருவோம்ல, அதாவது அது ரொம்ப நேரம் இங்கேயே நிற்காத, தள்ளி போகணும். எப்படி இருக்கு பாருங்களா? அந்த மாதிரி அருவருப்பா இருக்கு. அருவருப்பா சார். அது காட்டின் அழகு. அது என்ன ஒரு அழகா ஒரு வரிசை எடுத்து படுத்துருக்கு தெரியுது. எல்லாம் குட்டிங்க ஜிக்ஜாகா இருக்க மாதிரி இருக்கு. பெருசு இல்லை, காலில் ஒட்டிக்காதரா? இல்லை பார்த்து தான் வரேன். பயங்கரமா இருக்கு பார்த்தீங்களா? எப்படி வரிசையா உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? இதெல்லாம் நம்ம பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் வந்து காடு சார்ந்தது. அப்பா வந்துட்டுமா? நீங்க பாருங்க, லைட்டாக முடியறா தெரியுதா? புள்ளியா கொஞ்சமா புள்ளியா. லைட் ஆஃப் பண்ணுங்க. அங்கே தெரியுற எல்லா மின்மணி பூச்சி மாதிரி தெரியுது பாருங்க. அது தெரியுது மின்மணி பூச்சி கிடையாது. இவ்வளோ தூரம் மேலே வந்துருக்கமாங்க. தெரியவே. இப்போ எப்படி போனோம்? இன்னும் மேலே போகணுமா? கிட்ட வந்துட்டோம். அந்த வார்த்தையை கேட்குறப்ப இன்னும் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல. அவரோட முகத்தை எனக்கு அனுப்பும் போது ஃபோட்டோ அனுப்பினாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி.
அலங்காரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான நிலையில் அனுப்பியிருந்தாங்க. இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல. பார்த்துவோம். பத்து தேடிட்டே இருந்தேன். பத்து நான் கூட என்னமோ கட்டையா அது பிடிச்சிக்கிறப்ப தான் தெரியுது, வேரோட சேர்த்து பிடிச்சிருக்குது. ஆனால் வெயில் நேரத்தில் வெயிலும் போட்டு எரிஞ்சிடும் போல இருக்குங்க. கரெக்டா? இப்போ தெரியுது பாடுறா. இப்போ அங்கே பாடுறா, தெரியுதா? இங்கே பாடுறா. இதெல்லாம் முழு கண்காணிப்பு இருக்குது. முருகன் வந்து முருகன் குன்று மேல் இருப்பார்னு சும்மா சொன்னாங்க. அதான் மேலே இருக்காரு. முருகனை காட்டுறதுக்கு திருப்பதி நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. ரெயின் கோட்டு பேண்ட்டு சலசலம் நடந்துச்சு ஒரு தம்பிக்கு. பார்த்து 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 பொறுமை சாமி, பொறுமை. சாமியை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொறுமையாக இருக்குது. ஆஹா பாருங்க, மேற்கூரை 2 மாதத்துக்கு முன்னாடி இல்லை. இப்போ இந்த தார்ப்பா எப்போ போட்டது? இப்போ போட்டிருக்காங்க. டக்குன்னு சடனாக வந்த மாதிரி இருக்கு. இல்லை, அவர் நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் இது பண்ணிட்டாரு. இப்போ இது பூஜை நடந்து எது நடந்துச்சா? கப்போ இலை பூஜை எல்லாம் ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குங்களா? இல்லை, இன்னைக்கு பூஜை பண்ணேன். நீ பண்ணீங்க? இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் மக்கள் உட்காந்து இருந்திருக்காங்க. இங்கே கோயில் கட்டுமானம் இருந்திருக்கா? ஆமாம், ஏற்கனவே கோயில் கட்டுமானம் இருந்து. இங்கே பாருங்கள், கோவில் இருந்திருக்கான இந்த அடித்தளம் போட்டுருக்க தெரியுது சரிங்களா? அது காலப்போக்கில் அதுவும் கருங்கல்லாலே வச்சுருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாய் போட்டு ஐயோ, இது ஃபுல்லாகவே இருந்துச்சு. பாருங்க, அவர் அலங்காரம் இல்லாமல் நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன அப்படி வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. அலங்காரம் இல்லாமல் தானே ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். 3 முறை வரப்போ இதை அனுப்பி பக்கத்தில் இருக்கிற நண்பரை பார்க்க சொன்னேன். ஆனால் முடியல. நான் தான் வரணுன்ட்டு கிடையாது, நீ தாண்டா வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாகத்துக்கான இந்த புற்றுகளும் வந்து இருக்கு. முருகா, அவன் தலையில் போடுறதுக்கு தகுதி இருக்கான்னு தெரியலையா? கூடிய விரைவில் போடுறேன் சரியா? அவன் நான் அழகாக வச்சுட்டு அழகான திருமணி அலங்காரம் நீங்கள் நடந்திருக்குன்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய அந்த ருத்ரபாக அமைப்பு, சுயம்பு வடிவிலான அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருக்கிறாங்க. இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தது அதுதான் இருந்தது சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆமா, இப்போ சிலை வச்ச பின்னால அது இருக்கு. ஆனால் முருகர் இதில் வச்சிருக்காங்க. ஆனால் பார்க்க சிவலிங்கத்தோடைய ருத்ரபாகம் போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணி வாங்கி அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கீர்த்திகைங்கிறதுனால ரொம்ப சிறப்பான வழிபாடு நடந்து விளக்கு ஏற்றிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிகமா ஆளுங்க வர முடியல. அதனால என்ன பண்ணா ஊருக்கு கொண்டு போட்டுருவோம். ஊருக்கு வந்து கோயில வச்சுட்டு இருந்தோம். கோயில வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து யாருமே தூங்கவில்லை நைட்ல. கனவுல வந்து சாமியை கொண்டு போய் ஊர்ல வச்சுட்டு இருக்கோம். அதை எடுத்துட்டு போய் ஊர்ல வந்து யாருமே தூங்க விடல. கனவுல திருமணியை கொண்டு போய் நீங்க ஊர்ல வச்சுட்டீங்க? ஊர்ல வச்சுட்டோம், செல்லியை எடுத்துட்டு போயிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல யாருமே தூங்க விடல நைட்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க வைங்க, நான் இங்கே இருக்கிறேன், நீங்க யாருமே எனக்கு எதுவுமே பண்ணல. இது எத்தனை பேருக்கு சொன்னது? எல்லா கனவுலனா எல்லாருக்குமே வா? ஊர்ல எல்லாரும், வீட்ல நிறைய பேரு எல்லாருக்கும் சொன்னதுனால எடுத்துட்டு வந்து மறுபடியும் இங்கே வச்சுட்டீங்க? மறுபடியும் இங்கே வச்சாச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இங்க திருமணியை வணங்காம வச்சிருக்காங்க, ஆட்கள் எதுவும் வராதனால. ஆனா ஒரு காலத்துல கோவில் இவங்களுக்கே தெரியாத முன்னாடி கோவில் இங்க இருந்திருக்கு. திருமணியை கொண்டு போய் ஊர்ல வச்சு வணங்க பாத்துருக்காங்க. எத்தனை நாளைக்கு முன்னாடி? அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி 2020, 19 கொண்டு வச்சிருக்காங்க. அங்க யாரையுமே தூங்க விடலையா, நான் திரும்ப வந்து இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்துட்டு போன திருமணி இங்கேயே வருதுன்னா இப்ப பாத்துங்க இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முருகரா இருக்காரு. நம்மள
இப்ப ரீசெண்டா சாமி கும்பிடும் போது கூட எல்லாம் சாமி வந்துச்சு. சாமி வந்தபோது இங்க வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கீழே வான்னு சாமியை கேட்டபோது இல்ல வரமாட்டேன், நீங்க 5 ரூபாய் கற்பூரம் கொடுத்துங்க, எனக்கு அதே போதும், ஆனா நான் இங்கதான் இருப்பேன், என் இடத்துக்கு நீ வா அப்படின்னு. என் இடத்துக்கு நீங்க வாங்க. சிரிச்ச முகம் இல்ல, ஏதோ சிந்தனையோட இருக்க மாதிரி தான் இருக்கு. எனக்கும் அப்படிதான் தெரியுது. முருகருடைய முகம் பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு எல்லா இடத்துலயும் சிரிச்ச முகம் மாதிரி இருப்பாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கிற மாதிரி இருக்காரு. அந்த அமைப்புல திருமணி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, மேல தார்பாலாம் இப்பதான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம மழை வெயில்ல நனைஞ்சு ஓப்பனா இருந்திருக்கு. அதனாலதான் நண்பர் வந்து நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. இந்த தகவலை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்களா, என்னால என்ன பண்ண முடியுமோ இந்த மாதம் முடியறதுக்குள்ள ஊர் மக்கள்கிட்ட நீங்க கேட்டுங்க, கையோட நான் பண்ணி கொடுக்க தரேன். ரெடியா? அப்ப இங்க பொருட்கள்லாம் எப்படி மேல ஏத்திட்டு வருது? அந்த செட்டு போற பொருட்கள் நம்ம வழி ரெடி பண்ணணும். வழி ரெடி பண்ணா பஸ் ஜேசிபி வச்சு இதுல வழி ரெடி பண்ணிடலாமா? அதுக்கெல்லாம் ஊர் மக்கள் ரெடி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப கையோட அந்த வேலையை ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்ம வந்த பாதை ஜேசிபியா இல்ல இன்னொரு பாதை இருக்கா? வேற பாதை இருக்கு. வேற பாதை இருக்கு. வேற பாதை இதுல எல்லாம் அலோட் பண்ண முடியாது. வேற பாதை இருக்கு, பட்டால வர பாதை இருக்கு. ஆமா இருக்கு. ஊர் மக்களுக்கு பொதுவான அவங்க வழிபடக்கூடிய ஒரு கோவிலுங்க, முருகர் கோவில். முடிஞ்சா சாமி எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இது வரைக்கும் குடமுழுக்கு விழா இவங்களுக்கு தெரிஞ்சு நடத்திருக்க மாட்டாங்க. அப்படியே வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. ஓப்பன் பிளேஸா இருக்குல்ல, நம்ம எல்லாத்தையும் நிறைவேற்ற ஒன்னொன்னா கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா அவருடைய ஆசையோட பண்ணுவோம். பேர் இருக்கா? முருகருக்கு பேர் இருக்குங்களா? இல்ல, இது வரைக்கும் இது பேர் முருகர்னு வச்சிருக்காங்க. வேற யாராவது பெரியவங்களை யாராச்சும் கேட்டா தெரியும். இருந்து பெரியவங்களுக்கு தெரிஞ்சுதான் நேரம் உங்களுக்கு பரவி இருக்கும். காலங்கள் கடந்ததுனால இல்ல வழிபாடு இல்லாம ஒன்னு எடுத்து அனுப்பியிருப்பாரு. அதை அனுப்புறோம் பாருங்க. எத்தனை வருடமா வழிபாடு இல்லாம இருந்தாரு? ரொம்ப நாளா இருந்தாரு. ஒரு எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 150 வருடங்களா வழிபாடு இல்லாம இருந்தாரு. என்ன காரணம்? இங்க பாருங்க, கீழே போட்டுருக்கு. இங்க பாருங்க, அந்த எண்ணெய் சாத்தினது கொஞ்சம் கூட இல்ல பாருங்க. காலையில தான் எண்ணெய் போட்டோம். காலையில இன்னைக்குதான் எண்ணெய் சாத்திருக்காங்க. பாருங்க, வேலோட இருக்கிற மாதிரி இருக்கு. வேல் இருக்கு. அந்த இல்ல கை, அது கீழே வந்து பாத்தீங்கன்னா மயில் இருக்கும். மயில் இங்க இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே கல்லுனால செஞ்சப்பட்டது. இங்க பாருங்க, பழைய திருமணி தாங்க. ஆனா கொஞ்சம் கூட எண்ணெய் சாத்தப்படல. முருகர் வேல் இல்லாம இருக்காரு. இங்க இருக்காரு, இங்க இருக்கு. அதுவும் கம்பியில வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க. ரெடி இருக்காங்க முருக கம்பி, நார்மல் கம்பியில. இவருக்கு ஒரு நல்ல வேலோட திருப்பணி நடத்திடுவோமா? ஊர் மக்கள் முழுக்க அனுமதியோட இருக்காங்க. கண்டிப்பா பாப்பீங்க திருப்பணி. நீங்கள் பார்க்குற இந்த முருகனை பார்க்க நாங்கள் இரவு 7 மணிக்கு ஒரு 2 கிலோமீட்ரு மலை மேலே ஏறி காட்டுக்குள்ளே பயணம் பண்ணி வந்திருக்கோங்க. இன்றைக்கி கீர்த்திகனே எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து என்னை அவர் பார்க்க வச்சுருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 200 வருடங்களுக்கு மேலே இந்த சாமி இங்கே இருக்குது தான். ஒரு 150 வருடம் 100 வருடமாக வந்து எந்த விதமான வழிபாடுகளும் இல்லை அப்படின்ட்டு இந்த ஊரை சேர்ந்தவங்க சொன்னாங்க. கூடிய விரைவில் நம்ம அன்பு நிலம் செய்த அறக்கட்டளை மூலம் உங்கள் மூலியமாக இங்கே ஒரு பணி பண்ணலான் இருக்கோம். அதுக்கு உங்களால் எதுவும் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா
இதற்கு பாதை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் இதற்கு வந்து நம்ம வந்து மின்சாரம் இழுத்து அதுக்கப்புறம் இதுக்கு மேற்கூரை அமைச்சு இந்த முழு வழிபாட்டுக்கு என்னமோ பண்ணி அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு குடமுழுகை நடத்தலான்னு இருக்கோம். ஏன்னா ஒரு 100 வருடங்களுக்கு மேலே வணங்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் வந்து எந்த விதமான கும்பாபிஷேகமோ குடமுழுக்கோ நடத்தலைன்னு அர்த்தம். அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவர் நமக்கு தந்திருக்காரு. கூடிய விரைவில் பண்ண போகிறோம். ஸோ உங்களால் எதுவும் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க. ஆரம்பத்தில் இங்கே கோவில் அமைப்பு நல்லா இருந்திருக்கு, கீத்தெல்லாம் இருந்திருக்கான். ஒரு 100 கம்பத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரண்ட் வர்றதுக்கான வசதியெல்லாம் இருந்ததாக ஊரில் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிள்ளையார் ஆரம்பத்துலேருந்து பிள்ளையார் அமைப்பில் இங்கே வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கல்லையே அப்படியே பிள்ளையாரா அப்படியே. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடும்பன் இருக்கிற இடம் வந்து இங்கே இருக்குது. இடும்பன்னா முனியா? இடும்பன்னா முருகருக்கு. ஓகே 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 நீ சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கு. சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கு. மீச வச்சு நம்ம இதில் கூட பார்த்தோம். ஆமாம் ஆமாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடும்பனுக்கான அந்த ஒரு அமைப்பு வந்து வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கும் படைச்சிருக்காங்க பாருங்க. படையல் வச்சு கூடிய விரைவில்ங்க இவருக்கானதை அழகாக பண்ணுவோம். இங்கே பாருங்கள், பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஒரு குடிசையில் இருக்கிற மாதிரி இருக்கார் பாருங்க. நம்ம முருகன் குடிசையில் இருக்கலாமா? அது இந்த காலத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும், நம்ம இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக கூடாது. அவருக்கானதை இந்த மக்களோட சேர்ந்து நம்ம பண்ணுறோம். சரிங்களா? தேதி வந்து பார்த்திங்கன்னா 16/8/2025 மணி 7:45 ஆகுதுங்க. சரிங்களா? 7 மணிக்கு கீழே கிளம்பணும். மேலே வர்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ திரும்ப கீழே இறங்கி போகிறோம். பாருங்கள், கீர்த்திக்கு அதுக்குமா முருகர் அனுப்பிச்சிருக்காரு. எனக்கே ஆச்சரியம். ஏன்னா மேலே ஏறுற வரைக்கும் தெரியாது. இன்றைக்கி தான் கீர்த்திக்கு நான் நாளைக்கு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த காணொலி பார்க்குற அந்த பாப்பாவுக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நாளைக்கு சமைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதற்கான பொருள்லாம் வாங்கி கொடுத்தேன் அந்த வடுகச்சேரி முருகனுக்கு. ஆனால் இன்றைக்கி தான் நமக்கு தெரியல. நமக்கு என்ன தான் தெரியுது, ஒன்றுமே தெரியல. இல்லை, எனக்கு குளூரா நல்லா நல்லா இருக்குது. இப்போ எப்படி போகணும்? ஆனால் வளப்பாதை இந்த பாதை நீங்கள் சொன்னீங்களா? ஆனால் இதுதான் பாதையா? அந்த சாமிக்கு வந்து இங்கேருந்து தான் பாதை உருவாக்கணும். வண்டிலாம் மேலே வருமா, அந்த பாதையை உருவாக்கணும். இது வந்து வண்டி வர பாதை ஒரு காலத்துலேருந்து இங்கே இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ ஊர் மக்கள் எல்லாமே அனுமதிச்சுட்டாங்க. அந்த வண்டி வர பாதைக்கு நம்மளால் என்ன முடியுதோ அங்கே என்ன இப்போ பொருள் உதவி, பண உதவி தேவைப்படுது அந்த இதுக்கு. மிகப்பெரிய ஒரு பொருள் செலவு ஏற்படும். கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு ஜேசிபி இயந்திரம் வச்சு மேலே வரைக்கும் ஒரு பாதை கொண்டு வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10,000 ஆகும்னு நினைக்கிறேன். அந்த ஜேசிபி மணி நேரத்துக்கு வந்து 1200 அப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு வந்து 8 ஹவர்லேருந்து 10 ஹவர் ஓடும். அப்போ பார்த்துக்குங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 12,000லேருந்து ஒரு 15,000 வரைக்கும் தாராளமாக ஆகும். அப்போனா எவ்வளோ நாள் ஆகும் இது மேலே கொண்டு வர்றதுக்கு? பாதை ரெகுலராக வேலை செஞ்சு ஒரு மாதத்தில் இருக்கும். 1 மாதம்? ஏப்பா, 2 பரவாயில்ல. அவருக்காக எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா கீழே போன முருகர் திரும்பியும் மேலே வந்திருக்காரு அப்படின்னா பண்ணுவோம், என்னன்னாலும் பண்ணுவோம். சரிங்களா? திருப்பதி போகுமா? முருகா வரையா, அவருக்கு ஒரு கதவு கூட இல்லை பாருங்கள். பரவாயில்ல. சரிங்களா? உலகை அளவு பழமை அடைஞ்சதுனால எல்லாத்தையும் வீட்டுக்கு எல்லாம் அவங்க எடுத்துட்டு போக ஆரம்பிச்சு. புரியுது. இங்க பாருங்க, கதவு இருந்திருக்கு. முருகனுடைய கதவை யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க, கீழே உடைச்சிருக்காங்க. உடைச்சி எடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. யார் எடுத்துட்டு போனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். திரும்ப புதுசா உருவாக்கும். என்ன இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கல்தூண் இருந்துச்சு. கல்தூணா கூட உடைச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. கருங்கல் கோயிலாவே இருந்திருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, கல்தூண்லாம் இருந்திருக்கு. இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே சாமியோடைய அஸ்திவாரம். உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்க பாருங்க, இது ஃபுல்லாகவே வந்து சாமிக்கு அஸ்திவாரம். ஒரு கருவறை, ஒரு முன்மண்டபம் அமைச்சு நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் பண்ணுவோம். சரிங்களா? எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. ஆனால் கீழே ஊருக்காரங்க காத்திருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் இன்னும் மேற்கொண்டபடி என்ன விஷயமா பேசுவோம். சிவபெருமானுக்கு உறுதி கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கேன். அவருக்கு முன்னாடி இவர் உறுதியை வாங்கிட்டாரு. ஏன்னா நாளைக்கு பள்ளிப்பட்டு ஒரு கோயில் உலவார பணி பண்ணியிருப்போம் இல்லைங்களா, இந்த மாதம் 3ஆம் தேதி 3/8/2025 அவருக்கு அந்த கோவிலை கட்டுறதுக்கான அந்த ஒரு பணிக்காக சபதியெல்லாம் வர சொல்லி இன்றைக்கி அங்கே கிளம்பியிருந்தோம். போகிற வழியிலேயே அங்கே போகாத இங்கே வான்னு சொன்ன மாதிரி இவர் பொறுப்பு ஏற்றுக்கிறாரு. எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்களும் தான். வாங்க போமா. இங்கே உங்களுடைய காலேஜ் இப்போ நாம் ரீசெண்டாக நாம போட்டிருந்தேன்ல தார்பாய் போட்டிருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் முருகனுக்கு எங்கெங்கே இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சிலைகள்லாம் எழும்பிட்டு இருக்கு. 100 அடி, 70 அடி, 80 அடி, 110 அடின்னு. அப்படி இருக்கும்போது இதே குன்று மேலே இருக்கிற முருகனுக்கு இதுக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா ஜவாது மலை அதுக்கு பக்கத்தில் இருக்குது. கரெக்டுங்களா? ஜவாது மலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சிறு குன்று, பெரிய குன்றே 3/4 மணி நேரம் இருக்குது மேலே ஏறி வர.
விடாமல் நடந்து பாருங்கள். இந்த தார்பாயை சீக்கிரம் கயிட்டுறாங்க சரிங்களா. தார்பாய் ஒன்றும் மோசமானதில்லை. ஆனால் நம்ம நல்லா இருக்கும் போது நம்மளை படைத்த முருகனும் நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து இதை கயிட்டு இங்கே வந்து நல்லா வைக்க சொல்லுது. என்னை விட்டால் இப்பயே பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன ஊரோடைய அந்த ஒத்துழைப்பு ஊர் கட்டுப்பாடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தான். இல்லைன்னா நான் இங்கே இருந்து கையோடு பண்ணுறேன் சரிங்களா. வாங்க திரும்ப இதே பாதையில் கீழே இறங்கி போகணும். கீழே போய் பார்ப்போம் பார்த்து. ஏய் தாண்டிட்டடா, காலில் கீழே உரைச்சிட்டு வந்திருக்க போறடா. புழுவா? இருங்க இருங்க, ஒன்றும் இல்லை. இந்த முள் புழுவா? அது என்ன இப்படி சொல்கிறீங்க? அட்டைப்பூச்சி மாதிரியா இருக்கு. ஓ இல்லை, அட்டைப்பூச்சினா அப்படி இல்லை. ரைட், உங்களுக்கு அட்டைப்பூச்சினா அப்படி இந்த ஒட்டுறது இல்லை, அது இல்லை. இதுவும் ஒரு வகையான எங்கள் ஊரில் அட்டைப்பூச்சி. ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் வேகமாக கால் வச்சு போவேன், வேறு ஒன்றும் இல்லை. வாங்க. இது எப்படி சார்ஜ் போடுறதா? பரவாயில்ல, போய் போட்டுருங்க. பேட்ரி போச்சுன்னா கஷ்டம். நீங்கள் ஏறலாம், இறங்கும் போது நான் தான். என்னடா யாரோ தள்ளுற மாதிரியா இருக்கு? இல்லை, இறங்குறப்ப என்ன பண்ணால் அந்த கீழே ஈர்ப்பு விசை இல்லைடா, அதனால் கொஞ்சம் வேகமாக நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாகிடும், ஏன்னா வேகமாக பாதைகள் எடுத்து வைக்கிறோம்ல. இல்லைம்மா, அது சாமியை பொறுத்த வரைக்கும் அது இடம் மட்டும் சொல்லிக்கிறேன். மாட்டிக்கிச்சு, தோளோட மாட்டிக்கிச்சா இடம் மாமா, அது வலிக்கு வலி நம்ம மயில் சொல்லவா வேணும். முருகர் இருக்கிற இடத்துல போகிறப்ப மயில் பறக்கலைங்க, இப்போ பறந்து போகுது. வரும் வராதுமா, வாங்க. தான் இருக்கு. ஏன்னா நான் செய்ய தயார். சட்டை தானே, வாங்க. நீங்கள் மாட்டிக்காத. உன் டிஷர்ட் மாட்டிச்சுன்னா எடுக்க முடியாது. நான் வரல கரடிக்குடிக்கு. இல்லை, இதில் லாக் ஆகிருக்கு. கைடிக்குச்சா? அதான் பிடிங்கிச்சா? போயிட்டு போகுது, வாங்க. தெரியல, உள்ளே டைட் போட்டு. மூஞ்சில தான். இங்கே பாரு, நீ வரதுக்குள்ள அது போய் எவ்வளோ நேரம் பார்த்துட்டியா? பார்த்தேன், ஆனால் அதில் இந்த இருக்கு, அந்த நிற்குதா பாரு. எங்கடா? உள்ளுக்க பயம் இல்லை. அதெல்லாம் கருப்பு வெள்ளை கலந்த மாதிரி இருக்கும். அது பேர் என்ன? கட்டுவிரியனா? மலை மேலே ஏறிட்டு இறங்கும்போது ஒரு பாம்பு கூட பார்க்கலாம். இப்படி அது நைட்டில், இரவில் அது வளவலன்னு அழகாக இருக்குங்க. கருப்பு வெள்ளை. அதுவே ஒரு ஏண்டா, அதுவே இன்னும் மொத்தமாக இருந்ததுன்னா பக்கத்தில் நின்றுப்போம். இந்த மாதிரி கல்லுக்கடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பதுங்கி இருப்பாப்புல. கால் வச்சோன்னா போட்டுருவாப்புல. தள்ளி பார்த்துவா.
என்னங்க இப்படி வெளில வந்தோன்னா வெட்ட வெளியே வந்தாச்சு, கீழே இறங்கியாச்சுங்க. இறங்கும் போது நம்ம இறங்கல, தள்ளு தம்பி. கேள்விப்பட்டிருக்கேன். எது? ஏலகிரி மலை. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்துட்டோம். வீடுகள் வந்தாச்சு. அங்கே போயிட்டு இனிமேல் ஊருக்காரங்க வந்திருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் பேசுவோம். அதை பாருங்கள். பத்திரமா வந்தாச்சும்மா. வணக்கண்ணே. வெளிச்சத்துக்கு போயிடலாமா? உட்காருங்க, தம்பி தான் அழைச்சது. சரி, என் பேர் வந்து சேதுபதி. வேறு யாரும் வரணுமா? சரி, ஓகே. என் பேர் சேதுபதி, தஞ்சாவூர்லேருந்து வரேன். சரிங்களா? யூடியூப் சேனல் இருக்கும், பார்த்துருப்பீங்களா? தம்பிகிட்ட கேளுங்க. இது வந்து வெளிப்படுத்துறதுக்காக உள்ளது. எடுத்து ஒரு விஷயத்தை செய்யணுன்னா அதை பண்ணுறதுக்கு மக்கள் மூலயமா அன்பு தானே எல்லாம் செய்து அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோம். முழுக்க முழுக்க கோவிலுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய முகவரி. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தகவல் கொடுத்தாரு தம்பி, கோவில் இந்த நிலையில் இருக்குதுன்னு 2 மாதத்துக்கு முன்னாடி. வர முடியல. போன முறை வரலான்னு பார்த்தா, அதுக்கு போன முறை வரலான்னு பார்த்தா வர முடியல. சரி, இந்த வாட்டி இதுக்காகவே வந்தேன். பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வேறு இது இருக்குது, சரி போகலாம் அப்படின்ட்டு. உங்களுடைய இது என்ன? இப்போ எப்படின்னா கோயிலை வந்து பாதுகாக்கணும். மைக் ஒரு நிமிஷம் வந்து அந்த எப்படின்னா ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சதா பட்டா பண்ணிக்கலாம். மணியகர் தாசி இந்த ஊர்ல அந்த மணியகர் இருக்கிறாங்களே, விஏஓ, அவங்க வந்து பட்டா பண்ணி கொடுப்பாங்க. அவங்க தான் ஊருக்கு பெரிய ஆளுங்க. அப்போ ஊருக்கு அவங்க தான் பெரிய ஆளுங்க. அவங்க வந்து 6 ஏக்கர் கோயிலுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டது 6 ஏக்கர் கோயில் நிலமா அங்க பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மேல அந்த கோயில் மேல 6 ஏக்கர் பண்ணியிருக்காங்க. 14 கரண்ட் கம்பம் மேல போய் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு. அப்ப இப்பயும் கம்பம் இருக்கு. இப்பயும் கம்பம்னா அடியோட அறுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கோயிலுக்கு எதிர்பார்க்கறவங்க கட் பண்ணி எல்லாம் எடை போட்டாங்க. கரண்ட் கட் ஆனதுமே கட் ஆனதும் கட் பண்ணதுமே நிர்வாகம் எல்லாமே இருந்திருக்கு. பாதை இருந்திருக்கு, கோவில இருந்து தேர் போயிருக்கு. மேல தேர் போயிருக்கு. நாங்க தான் கோயில் கட்டி ரெடி பண்ணி பல வருஷம், கிட்டத்தட்ட 40-50 காவடி சாப்பியாச்சு அங்க கோயிலுக்கு. அப்புறம் அந்த பராமரிப்பு சொல்லிட்டு அந்த சிலையை கொண்டாந்து ஊர் உள்ள வச்சாங்க பூங்குளத்துல. அது கொஞ்ச நாள் யார் கொண்டாந்து வச்சாங்கன்னு தெரியல. அது பசங்க கொண்டாந்து வச்சாங்க. 3-4 வாட்டி கீழே இறக்குனாங்க. இறக்கியும் திரும்ப அவங்க கையிலே மேல அந்த செலவு சாமி 3-4 வாட்டி கீழே கொண்டு வந்தாங்களா? அது என்னாச்சுன்னா நிறைய ப்ராப்ளம் சந்திச்சாங்க. அவங்க மேல கட்ட கொண்டு வந்து கீழே வைக்கிற வரைக்கும் அவங்க கஸ்டமர் வழிக்கு மறுபடியும் கொண்டு போயிட்டு அதை அங்கே சேர்த்துட்டாங்க. அந்த சின்னதா முதல் கட்டின இது மட்டும் அந்த கடைசியா எப்ப காவடி எடுத்தீங்க? அதுவா அது ஏறக்குறைய 15 வருஷத்துக்கு மேல ஆயிடும் இருக்கு. இப்ப இன்னைக்கு எடுக்க வேண்டியது கரெக்டா? இப்ப எடுத்துட்டு இந்த வருஷம் தான் இந்த வருஷம் தான் ஜி. நான் இப்ப மக்கள் ஸ்டெப் எடுத்து நான் எடுத்துட்டு போனேன் காவடி. இந்த டைம் ஒரு 3 காவடி எடுத்துட்டு போனோம். கொஞ்சம் கோயில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சுன்னா எங்களோட ஜெனரேஷன் வந்து நம்ம புதுப்பிக்கலான்ற மாதிரி உங்களோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா நம்ம பழையபடி கொண்டு வரலான்னு ஒரு. இப்ப அதுக்கு பாதை மேல வண்டி போறதுக்கு என்ன பண்ணணும்? பாதை போறதுக்கு பாரசுங்க அப்ரூவல் கொடுக்கணும். அவங்க வாங்கிடுவீங்களா? இந்த வீக் கொடுத்துருவாங்க. ஏன்னா செயல்களா போய் பேசியாச்சு. அரசியல் மூலமாவும் பேசியாச்சு. இந்த ஊர் தலைவர் மூலமா பேசியாச்சு. பொதுமக்களையும் கூட்டு போய் பேசியாச்சு. இந்த வீக் இன்னும் 3 days வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. மேன் பவர் வச்சு வழி பண்ணியாச்சு. நீங்க வந்து அந்த வழியில வரல. நீங்க அந்த பக்கம் வந்து என்ன தெரிஞ்சிருக்கோம், ஒரு 20 அடி வழி செஞ்சிருக்காங்க. 20 அடி நம்ம நிலத்துல ஒரு 17-18 அடி வந்து வழி ஒரு 10 மணி ஜேசி வச்சு ஒரு 10 hours செஞ்சிருக்கோம். செஞ்சிருக்கோம். அந்த இதுல இருந்து கையில மேன் பவர் வச்சு செஞ்சோம். ஒரு 25 பேர் ஆச்சு. இப்ப மேல நம்ம பொருட்கள் எடுத்துட்டு போனாதான் கட்டுமான பண்ணி ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன், என்னால என்னன்னா அது மேல இப்போதைக்கு வந்து என்னன்னா ஒரு 20க்கு 20 செட்டு ஏற்கனவே சாமிக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த அறை அதை வந்து இடிக்க கூடாது. அது இடிக்க கூடாது. சரிங்களா? அது அப்படியே இருக்கட்டும். அது ஃபுல்லாவே கவர் பண்ற மாதிரி ஒரு 20க்கு 20 இருந்தாலும் சரி, இல்ல 20க்கு 30 இருந்தாலும் சரி. சரிங்களா? 20 அடி செட்டு 30 அடி நீளம்னா கூட நான் பண்ணி கொடுக்குறேன்.
இப்போ இவ்வளவு நாள் நீங்க அதுக்கு பிரதிஷ்டி பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க தெரியுங்களா? ஆமா குடமுழுக்கு, அது நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க கரெக்டுங்களா? மறந்துடுங்க. பண்ணதில்ல. அப்ப ஒரு சாமி எடுத்து வச்சு வணங்குறோம் அப்படின்னா உயிர் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்களா? அது ஒரு முறை இருக்கு. அப்ப 12 வருஷத்துக்கு ஒரு முறை அவருக்கு பண்ணணும். அதோட சேர்த்து நான் பண்ணி கொடுக்குறேன். ஒரு குடமுழுக்கு விழா எப்படி நடத்துவாங்க ஒரு கும்பாபிஷேகம், அந்த முறையை நான் அப்படியே பண்ணி கொடுக்குறேன். இதுல எனக்கு என்ன வேணும்னா உங்களுடைய அனுமதி. சரி, நான் முழு ஒத்துழைப்பு வேணும். ஏன்னா நான் அங்க இருக்கேன். அதாவது வந்து பொருள் கொண்டாந்து வச்சீங்கன்னா பொருளுக்கு மேல என்னென்ன எடுத்துக்கணுமோ நாங்க உதவி பண்றோம், அவ்வளவுதான். இப்ப நான் ரொம்ப நாள்லாம் இழுக்கல. நான் நாளைக்கு நாளானைக்கு அதிகபட்சம் இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இப்ப இங்க செட்டு அமைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா? ஆள் இருக்காங்க. இல்லைன்னா நம்ம பசங்களும் இருக்காங்க சரிங்களா? வேணாலும் வர சொல்றேன். சேர்ந்து கூட, ஏன்னா பொருள் எடுத்துட்டு போறது கஷ்டம். நான் கையோடையே நான் வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்றேன் சரிங்களா? இன்னைக்கு என்ன தேதி? 16ங்களா? 16 20 தேதிக்குள்ள அதிகபட்சம் வேலையை ஆரம்பிச்சிருவோம். சரிங்க, நாங்க நாளைக்கு பாரஸ் கிட்ட பேசிடுறோம். ஏன்னா நீங்க அதை வாங்கிருங்க. அந்த தேதியை தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு வாரத்துக்குள்ள சொன்னீங்களா, இந்த வாரத்துக்குள்ள, அப்ப 20 தேதி கரெக்டா இருக்கும். ஆமா கண்டிப்பா. நீங்க அனுமதி வாங்கின அடுத்த நாளே நான் பொருட்களை வந்து மேலே அனுமதி வாங்கிட்டோம். நம்மளுக்கு 3 நாள் ஜேசிபி பிடிக்குஞ்சி பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜேசிபி 3 நாள் நமக்கு வழி ஜேசிபி பண்ண எல்லாம் பேசி வச்சிருக்கோம். ஒரு 3 நாள் அவங்க குறைஞ்சபட்சமே 3 நாள் கேட்குறாங்க. 2 ஜேசிபி வேலை பார்க்கறதுக்கு வந்து 3 நாள் கேட்குறாங்க டைம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா பார்க்கட்டும். நமக்கு வழி முக்கியம். காடு மேடா ஆயிடுச்சு. இந்த வாட்டி ஏற்படுத்துற வழி காலகாலத்துக்கு அழியக்கூடாது. அது தார் சாலையா ஆகணுமே தவிர மறுபடியும் தரிசா போயிடக்கூடாது சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த முறை பண்றப்ப சூப்பரா பண்ணிடுவோம். அது மேல சுத்தி மேல வண்டி போக ஆரம்பிச்சதுன்னா சுத்தி ஒரு செவரே எழுப்பிடும். ஆமா, செவரே எழுப்பிடலாம். அந்த என்ன மண்டபம் இருந்ததோ அந்த மண்டபத்தை நம்ம உருவாக்கி கொடுத்துருவோம். இது என்னன்னா வெளியில இருந்து என்னால இதை தான் பண்ண முடியும். உள்ளூர் மக்கள் நீங்க தான் அனுமதியை வாங்கி அவங்க மாமா இருக்காரு, உங்களுக்கு பின்னாடி நம்ம இருக்கோம். எவ்வளவு முருக பக்தர்கள் இருக்காங்க சரிங்களா? ஃபுல் எஃபர்ட் என்னமோ நம்ம பண்றோம். இன்னைக்கு அதுக்கு தான் வந்திருக்கோம் போல கீர்த்திகை அன்னைக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் வர முடியல. அதனால இன்னைக்கு அவருக்கான நல்ல வார்த்தைகள் சுத்தமா இருக்கணும். அந்த வார்த்தையில மாற்றக்கூடாது. நான் சொல்ல தவறவே மாட்டேன். சரிங்க. நான் இந்த மாதிரி அனுமதி வாங்கிட்டேன், நீ என்ன வரலங்கிற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். நீங்க வாங்கிட்டு போன அடுத்த மெசேஜ் ஒண்ணு நான் இங்க இருப்பேன், இல்ல வேலைக்கான அந்த பொருட்கள் இங்க இருக்கும். இதுல நான் உறுதி தரேன் சரிங்களா? இதுல மாற்றம் இருக்காது. நீங்க மாறிடக்கூடாது. இதற்கான முழு மொத்தமா நம்ம இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இது ஏன்னா என்னன்னு கேளுங்க. என்னோட சின்ன அனுபவம் என்னன்னா, பல ஊர்களுக்கு போயிட்டு வரோம் பாத்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு முழு விருப்பம் இருக்கும். ஆனா அவங்களுடைய வேலையின் காரணமாகவும் அங்க தட்டுக்கழிப்பின் காரணமாகவும் கொஞ்சம் கொஞ்சமா தாமதமாகும். இதான் முழு வேலையை பார்த்துக்கிறோம். நல்ல விஷயம். ஒரு 2 மந்த்தாவே முழு வேலையை பார்த்துக்கிறோம். நீங்க பண்ணுங்க. 10 பேரை கூப்பிட்டு போ, நம்ம வண்டிக்கு பிக்கப் இருக்குது, மக்களை ஏதிப்போம், அரசியல்வாதியை கூப்பிட்டுப்போம், யார பெரிய ஆளை கூப்பிட்டு, அவங்களுக்கு ரேஞ்சருக்கு பாரஸ் யார் அவங்களுக்கு க்ளோஸா இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டுப்போம். நேரே கூப்பிட்டு உட்காந்து 1 hour உட்காரு. அவரு இப்ப ரேஞ்சர் பாரஸ் யாரா வெளியில போயிருந்தாலும் அவங்க வர வரைக்கும் உட்காந்து பேசிட்டு வருவோம். பரவாயில்ல. அப்ப ரொம்ப மகிழ்ச்சி. தீவிரா போயிருக்கிறது. இது வரைக்கும் நல்லது. ஒரு 200 இது வரைக்கும் யாரு போன வருஷம் போனேன் 5 பேர் தான் போனோம். நான் என் சர்க்கிள்ல பசங்களை கூட்டு போனேன். இந்த வருஷம் 500 பேர் போயிருக்கோம். கோயிலுக்கு 500 பேர் போயிருக்கோம். இன்னைக்கு 500 பேருக்கு மேல போயிருக்கீங்க. ஆமா, பெரிய விஷயம். முருகர்னா உங்களுக்கு சொல்லவா வேணும்? சொல்லுங்க. நானே இன்னைக்கு பாருங்க, இரவா இருந்தாலும் பரவாயில்ல, இவர் மலை மேல இருக்குன்னு என்கிட்ட சொல்லல. மலை மேல இருக்குன்னு சொல்லல. என்னன்னா போட்டோ எடுத்து அனுப்புவாங்க, அது பார்த்தா தரையா தெரியும் இல்லைங்களா, கீழே இருக்குன்னாரு. கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் 2 கிலோமீட்டர் மலை மேல போனோம் வாங்க அப்படின்னாரு. சரி, நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு வரவேற்பே பெருசா இருக்கும். பக்கத்துல வந்துருந்தீங்கன்னா எனக்கு இதுதான் பெஸ்ட். எந்த வரவேற்பு இல்லை நமக்கு. முருகர் இருக்கும்போது நமக்கு என்ன வரவேற்பு? வேலைகள் கரெக்டா நடக்கணும், அங்க கும்பாபிஷேகம் நடக்கணும். முதல் மரியாதை அவருக்கு தான் சொல்ல போனோம். எதுவுமே குடிக்க மாட்டோம், தண்ணி தான். நீங்க இந்த வேலையை முடிச்சிட்டீங்கன்னா இங்க அன்னதானம் சாப்பிடலாம் சரிங்களா? ஐயா டீ காபி குடிக்கிறது இல்லைங்க. டீ காபி பால் குடிக்கிறது இல்லைங்க. உங்க ஊர்ல நாட்டு மாட்டு பால் கிடைக்குது, நம்ம ஊர்ல எதையாவது கொடுத்து விடுறாங்க. புரியுதுங்க. நம்ம ஊர் தஞ்சாவூர் தான், விவசாய பூமி தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதையாவது ஒரு பாலை. ஆமாங்கய்யா, டெல்டா பகுதி. இந்த மாசம் என்ன பண்றது, அங்க மாடுகள் எல்லாமே இருக்குதான். ஆனா நமக்கு வர்ற பால் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால பொதுவாகவே டீ காபி வந்து பழக்கம் இல்லை, அப்படியே விட்டாச்சு சரிங்களா? ஐயா குடிக்க கூடாதுன்னு தரமான இது பால் இல்லை. நம்ம வந்து இந்த இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். இந்த கலரு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பானங்கள் குடிக்க மாட்டோம். தண்ணியை தவிர வெளில போனால் எதுவும் குடிக்கிறது இல்லைங்கய்யா. சாப்பாடு அவ்வளோதான். கூழு மோர் எங்கே பார்த்தாலும் நிப்பாட்டி குடிச்சிரும். ஏன்னா பனி செய்கிறதுக்காக கொஞ்ச நாள் ஆரோக்கியமாக இருக்கணும்ல, அதுக்காக. உயிர் மேலே இதுக்காக கிடையாது.
இந்த பணி செய்யறதுக்காக கொஞ்ச நாள் இருக்கணும்ல, அதுக்காக வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு ஏதோ ஒரு கடவுள் கண்டிப்பா கை கொடுக்கும். சரிங்களா, நீங்க பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொன்ன மாதிரியே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் அதற்கான வேலையை நான் ஆரம்பிச்சேன். இரவில் இந்த காணொலியை பார்த்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க மறக்காமல். இந்த காணொலி நம்ம எடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 16/8/2025 இரவு 7 மணிக்கு எடுத்தோம். வலைவொலியில் பதிவிடுற நாள் பார்த்தீங்கன்னா 23/8/2025. நம்ம வெறும் காணொலி எடுக்க மட்டும் அங்கே போலங்க. அந்த முருகன் கோயில் இருந்த நிலைமையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வணங்க மக்கள் இருந்தால் கூட வணங்குற நிலையில் அந்த சூழலில் அந்த முருகன் இல்லாத நிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அத்தனையும் மாற்றி முருகன் அருளாலையும் உங்கள் அருளாலையும் அந்த கோவிலை திரும்ப வழிபாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம எண்ணமும் ஊர் மக்கள் எண்ணமுங்க. அதற்காக இந்த இளைஞர்கள் போராடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க கூடயே சேர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அவருக்கு பாதை அமைச்சு அழகான ஒரு மேற்கூரை அமைச்சு அவருக்கான ஒரு திருப்பணியை கூடிய விரைவில் நம்ம நடத்துவோங்கிறத அந்த காணொலி வழியாக ஊர் மக்கள் வழியாகவும் நான் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை அனுமதி கேட்டிருக்காங்க. அவங்களும் ஒரு 5 மாதங்களில் இந்த திருப்பணியை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் திருப்பணி நடக்கும்.